ஒரு அரேபியா குதிரை என்னடா பொம்மை மாதிரி இருக்கு, அம்பாசிடர் பொம்மை மாதிரி கட்டி கோட்டை இப்படி சரிஞ்சு போய் கிடைக்கடா. இதுல கட்டிட்டு கோட்டை, இந்த கோட்டையை கட்டுறதுக்கு நான் படாத காடுபட்டேன். இந்த கோட்டை இப்படி சொல்லாமே சரிஞ்சு போச்சே. இருக்கணும் நீங்க என்ன வெள்ளிக்கிழமை எங்க போப்போம்? எதுக்கு குலைக்கிறல உடனே நாயா புடுக்க சொல்லி லொப்புன்னு குலைக்கிற? வெள்ளிக்கிழமை கண்ணும் கருத்துமா காவலுக்கு போகணும். அப்பா வந்துட்டு என்னைய மட்டும் பார்க்காமே போயிட்டார். அப்பா வந்து ஏட்ட விஷயத்த சொல்லாம போயிட்டாரே. இருக்கணும் இருந்தாலும் எல்லாரும் வந்திருப்பீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்ன சொல்லுங்க? அம்பாசிடர்ல ஒரு பொம்மை தூக்கும் பார்த்திருக்கியா? மாமா மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்னடா? சரியா? என்னடா? எனக்கு பதில் நீங்களே பேசினா கூட கொஞ்சம் செலவாக இருக்கும். என்னம்மா? நான் ஒருத்தர் ரொம்ப நாளா கற்பழிச்சிட்டியா? காதலிக்கிறேன் மாமா. நீயுமா? அவர் என்னை காதலிக்கிறாருன்னு இன்னமும் எனக்கு தெரியல. என்ன செய்வே? நீங்க ஒண்ணுமே செய்வேனா மூடிட்டு உட்காந்தா போதும். ஏன் நீ செய்யறியா? நான் செஞ்சுக்கிறேன் மாமா. என்ன சொல்றா? நீங்க எதுக்கு இருக்கு? நான் இருக்கேன்ல. அதனால வந்து அந்த காதலை எப்படியாச்சும் தூது அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆனா அனுப்புறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோமா? நான் சொல்றேன் காதல் பூஜை கேட்ட பூஜை நேற்று தானே போவது ஆமா நீ கட்டி வச்ச கோட்டை கரைஞ்சிச்சுன்னு சொன்னிய கரையல கொஞ்சம் கொஞ்சமா கரையுது. அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு, கண்ணுக்கு எடுத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் தங்கச்சி எப்படி திருநாதனை நினைச்சுக்கிட்டே கிடக்காங்களோ நான் உன்னை நினைச்சுக்கிட்டே கிடக்கேன். அந்த குலக்கடவுள் திருநாதன் இல்லாட்ட தங்கச்சி சாப்பிடுதில்ல, நீ இல்லாட்ட நான் சாப்பிட மாட்டேன். ஆமா ஏன் அந்த அத்தான்னு சொல்லாத, நேத்து ஒருத்தன் சங்கிலி அத்துட்டு போயிட்டேன். அதனால காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்து.
ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல், இடையில தள்ளுறதெல்லாம் அறத்தல் குறத்தல். இந்த வண்டாய் இன்ன வரைக்கும் ஆளக்கான முது வண்டாய் வருது. இவன் குமரி முத்து தம்பி. காத்தல்னா தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றாங்கல்ல. ஆமா, இப்ப அறத்தல் குறத்தல் எல்லாம் எங்க நடக்குது? மதுரையில தான் நடக்குது. அப்படியா? ஆடி 18ஆம் பெருக்குக்கு போனயா மதுரைக்குள்ள? ஆமா, சரணாசோருக்கு. உன்னை தள்ளுனாங்களா? தள்ளுபடி போட்டாங்களா? ஒரு சேலை எடுத்தா ஒரு சேலை இலவசம், ஒரு பாவாடை இலவசம், ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்ட டவுசர் இலவசம், அதே ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பணியார சட்டி இலவசம், ஒரு ஓலப்பாய் வாங்கினா ஒரு கோரம்பாய் இலவசம். ஆமா, 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். அதே மாதிரி 2 ஆம்பிளி பார் வாங்கினா ஒரு யூனிட் இலவசம், 2 டச் போன் வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம், 2 கிளிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். இன்னும் 2028 என்ன நடக்கும்? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசம் ஆயிடும். கொழுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம், மாமியா இல்லாட்ட மாமனார் இலவசம், மாமனார் ரயில் அடிவிட்டு இறந்துடுறாரு, புரோக்கர் இலவசம். புரோக்கர்னா மலைச்சாமி என்ன இல்ல, கல்யாண புரோக்கர்மா, புரோக்கர் போயிட்டாருன்னு வை, வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு. அதனால உன்னை எடுத்தா உன் தங்கச்சி எனக்கு இலவசம், நீ லட்சுமியை கூட கூடு, ஒண்ணும் பிரச்சனை. அதனால அப்ப எனக்கு இதை கூடு, எனக்கு நீ வச்சுக்கோ. இந்த இடத்தை பார்க்கையில உன் குறுக்க பார்க்கையில எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? என்னைக்குமே நான் முதல்வனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் முதல்வியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மணியாக என்ன
நன்றி 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 கைதட்டி அன்பு தங்கச்சி வர்றது மாதிரி இருக்கு. தப்பா தவறா பேசக்கூடாது. தங்கச்சி இருக்கிற நேரம் நீ எலி மாதிரி கத்தணும். இல்லாத அந்த குழந்தை கத்துக்கு பால் கொடு. மகராசியாரி 16 வெற்றி பெரிய செம்மீன் இல்ல வாழை மீன். நீ 100 வயசு வரைக்கும் வாழணும். ஏண்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது அண்ணா அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வயசுலேயே விடுறாங்க இல்லை 100 வயசு வரைக்கும் ஏன்னா இருந்து போறானே. அப்ப நீங்க மட்டும் 100 வயசுன்னா கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு மட்டும் 70 தாண்ட 65 தாண்ட வேணாம். போதும். நம்ம சம்பாதிக்கிற அதாவது கையில 10 ரூபாயாவது நம்ம சம்பாதிக்கணும். கொஞ்சமாவது நிதானமா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு எந்த இம்சையும் வரக்கூடாது. என்னையால முடியல கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுங்க கேட்க கூடாது. அப்படியா? நம்மளால முடிஞ்சது 10 ரூபா சம்பாதிச்சு 2 பேருக்கு யாருக்காவது ஒரு 2 ரூபா கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போய் சேர்ந்துடணும். அதை விட்டு 70 வயசு 90 வயசு வரை இருந்துகிட்டு இந்த பயல்கள்லாம் இந்த கிளவி எப்ப சாப்பிடு டேய் இந்த கிழவி எப்ப சாகும் இந்த கிழமை எப்ப சாகும். எங்க வீட்டுல ஒரு கிழமை இழுத்துக்கிட்டே கிடக்குறா. இந்த கிழவி பார்த்தா நொய்யு நொய்னு பேசிக்கிட்டே இருக்குன்னு இவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. என்னடா உனக்கு பிரச்சனை? வாத்தியார் பாடம் சொல்லல அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நீ எப்படி பள்ளிக்கூடத்தில் இருப்ப? படிக்கணும். நீ வருங்கால அப்துல் கலாம்டா. அவன் இப்படிதான் இருப்பான். அதை கேட்கணும் என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு. அது சரி. அதனால அப்பா சொன்ன மாதிரி கண்ணு கட்டுமா கால் வாங்க சொல்லுமா. இடத்துல நீங்க தான் இந்த பொறுப்பான ஆளு. பொறுப்பா நீங்க இருந்து எங்களை சிறப்பா வழிநடத்தி செல்லணும். அதனால திரும்பி பாருங்க.
அண்ணா இயற்கை வீட்டு பெண் அழகு. அண்ணா எதிர்த்த வீட்டு பெண்ணும் இல்ல, நம்ம வீட்டு பெண்ணும் அழகுதான். அம்மா வீட்டு பெண்ணா? காலையில பேக்க தூக்கிட்டு போய் ஸ்கூட்டில அதுக்கு என்ன பண்றது? வீட்டுல உனக்கு முருகவெளின்னு ஒருத்தி இருக்கா, அப்புறம் அவ வெளத்து அழுத்தாத அந்த இடத்த வரமாட்டாளுங்க. அதனால இந்த இடத்தை பார்க்கும்போது பசுமையான இடம், மயில்கள் ஆடுவதும் குயில்கள் போகுவதும் மரகுத்தி பறவைகள் எல்லாம் தொக்கு போடுவதும் என்று ஓசையிடுவதும், அதனால இதை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு ஆடணும் மனிதர்கள் எல்லாமே சிட்டுக்குருவி மாறி இருக்கணும், பறந்து போகணும், யாருக்கு எந்த பயப்படும் இருக்க கூடாது. என்னைக்கு ஏர்செல் வோடபோன் டவர் போட்டாங்களோ அந்த சிட்டுக்குருவியே காணோம். ஆனா இருக்கு அண்ணா, இருக்கு அதிகமான உற்பத்தி இல்ல, ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதுகளும் இந்த வைரஸோட பழகிக்குச்சுங்க, வாழ்ந்து பழகிருச்சு, அதனால இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் வந்துருச்சு, அதனால இருக்கு இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வாழணும். அதனால இந்த சிட்டுக்குருவி மாதிரி பறந்த உலகத்துல அப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் தெரியுமா? சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு உனக்கு இது சொந்த வீடு, உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த பிள்ளைக்கு உங்களுக்கு கல்யாணம் இந்த பிள்ளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
பிடிக்கும் தானே? ஆவணி முகூர்த்தம் முடிஞ்சு இல்லண்ணே, நாளைக்கு ரொம்ப பிடிக்கும். புதன்கிழமை ஒரு முகூர்த்தம் இருக்கு, வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் இருக்கு. பத்திரிக்கை குமிஞ்சு போச்சு. செஞ்சவங்களை செய்யணும். ஆடி ஆடி செய்ய முடியல அண்ணே. தென்னாடு கூட பரவாயில்ல, இங்கிட்டு உள்ள இருக்கு பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டம், இந்த அறந்தாங்கி மாவட்டம், அறந்தாங்கி பக்கமெல்லாம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மொய் போட்டிருப்பாங்க. அது மொய் விருந்துன்னு பேரு. அதுக்கெல்லாம் சேர்ந்தாப்புல 1 லட்ச ரூபா போட்ட இடத்துல ஒரு 10 பத்திரிக்கை வச்சிருந்து வச்சுக்க, அவன் செத்தான். வலைதளத்துல பாத்தியா? 50 லட்ச ரூபா ரொக்கம் 50 பவன் தாய் மாமன் சீரு. ஆமா, அது மாதிரி மாமனும் இருக்கணும்னா எல்லாருக்கும் எல்லா தாய் மாமனும் அணைஞ்சிடுறது இல்ல, எல்லாருக்கும் எல்லா சகோதரிகளும் அமைஞ்சிடுறது இல்ல. அதனால உள்ளதை வச்சு இருக்கிற சொந்த பந்தத்தை வச்சு நம்ம சிறப்பா வாழணும். அண்ணனால முடியுது முடியல, தங்கச்சியால முடியுது முடியல, அத்தையால முடியுது முடியல, அவங்க சபை நிறைக்க வந்து நின்னாவே அதுதான பெரிய சொந்தம். உண்டை இருக்கிறவ எப்படி வேணாலும் அள்ளி முடியலாம், இல்லாதவங்க அதை வச்சு தான் செய்யணும். அதனால நம்ம சொந்த பந்தம் அண்ணன் சிரிச்ச முகத்தோட வரணும், அண்ணியார் சிரிச்ச முகத்தோட வரணும். அவ்வளவு செய்ய முடியல இவ்வளவு செய்ய முடியலன்னு வருத்தம் இருக்க கூடாது. இவ்வளவு செய்யுங்க அவ்வளவு செய்யுங்க அப்படின்னு அவங்கள வருத்தத்துக்கு உள்ளாக்க கூடாதுன்னா அதனால கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு சின்ன ராசா முகமது கங்காத்துறாங்க அண்ணே, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி நீங்க ஒரு 25 பொம்பளை பிள்ளை பெத்துக்கங்க. இதெல்லாம் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி ஒரு 25 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்துக்கிறேன். பார்த்து பைய பத்திரம். ஏன் துணிப்பையில எங்க அண்ணன் சிரமப்படக்கூடாது, எங்க அண்ணி வருத்தப்படக்கூடாது. ஏன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீங்க தாய் மாமன் சீரு செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாட்டி பரவாயில்ல, ஏன் பசங்களுக்கு பூரா உங்க பொண்ணுங்களை வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன். 25 எப்படி உள்ள விட்டு எடுக்கிறோம். அண்ணே, உங்களுக்கு மட்டும் சொல்லல, நான் உங்களுக்கு ஒரு தங்கச்சி தான். ஆனா நீங்க எனக்கு 7 அண்ணங்க. 7 அண்ணன்களுக்கு சொல்ற 25 பொம்பளை பிள்ளைங்க. என்ன நம்பிராஜன் யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரு கடமை அது. அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளைக்கு உனக்கு கல்யாணம் முடிச்சு எல்லாரும் எப்படி தெரியுமா பேசணும், இப்படி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இந்த உலகத்துல இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து எப்படி தெரியுமா பாராட்டணும். பாராட்டணுமா? உனக்கு ஒரு தோழ காத்துல ஆடுது கண்ணனை தேடுது,
பருவம் வந்துருச்சு. கிளியுது. பருவ விரட்டு. ராஜேந்திரா தச்சு விடு. அண்ணா பருவ விரட்டணும். சொல்றேன் விரட்டிடுவோமா? ஒரே விரட்டு கேட்டா தானே ஆரியம் கூத்தாலும் காரியத்துல கண்ணாரு. எங்க அப்பா எப்படி தெரியுமா விரட்ட சொன்னாரு? இப்ப சொல்றேன் பாருங்க. ஆமா ஆமா ஆலோலம் 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 அப்படி விரட்டினா போகாது. இப்பெல்லாம் இவங்க போவாங்களா? என்னப்பா இவ்வளவு ஜவா இருக்குன்னு. அதனால சுறுசுறுப்பா ஆலோலம் 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 சாலோலமே ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே. எண்ணிலையும் தண்ணிலையும் வரக்கூடாதுமா. தவறுகள் தவ முனிவர்கள் யார் வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னை கூப்பிடுங்க. மத்தவங்க வந்தாங்கன்னா உலக்கை எடுத்து அடிக்கிறேன். வேணாம். இந்த கையில என்ன கொண்டு வர்றாங்களோ பிடிங்கிட்டு விட்டுரு. இந்த பாலைவன ஒட்டகத்தை விட்டுருவோம். ஆலோலம் ஹலோ